சுற்றுப்பயணத்தில் முக்கிய மாற்றம் செய்த விஜய். நீடிக்கிறது சனிக்கிழமை சூறாவளி பிரச்சாரம். விரிவாக காண்போம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை டிசம்பர் 20ஆம் தேதி நிறைவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தவிக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். கடந்த சனிக்கிழமை நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரை செய்தார். டிசம்பர் 20ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் 3 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது அது 2 மாவட்டங்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 12 வாரங்களுக்கு பதிலாக 20 வாரங்கள் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் தனது பயண திட்டத்தை விஜய் மாற்றி அமைத்துள்ளார். அதில் 18 நாட்கள் சனிக்கிழமைகளிலும் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அதன்படி செப்டம்பர் 27இல் நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், அக்டோபர் 11ஆம் தேதி புதுச்சேரி, கடலூரிலும் பரப்புரை செய்கிறார். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் பண்டிகைகளுக்காக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 20ஆம் தேதி வரை விஜய் பிரச்சாரம் செய்யவில்லை. டிசம்பர் 20ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் செய்யும் விஜய் அதன்பின் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி மதுரை, தேனியில் பரப்புரை செய்ய உள்ளார். பிப்ரவரி 21ஆம் தேதி செங்கல்பட்டில் பரப்புரை செய்யும் விஜய் அதே நாளில் சென்னையில் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை நிறைவு செய்கிறார்.